டிசம்பர் 20 AM ஜெயின் கல்லூரியில் போத்தீஸ் மற்றும் மின்மினி ஆப் நடத்தும் போத்தீஸ் சேலை தின கொண்டாட்டம். சத்துணவு திட்டத்தில் 8997 பணியிடங்களை நிரப்ப அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் பாஸ்கர் இணைப்பில் இருக்கிறார். பாஸ்கர் வணக்கம். இது பற்றிய முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழகத்துல புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தின் கீழே 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவர்களுக்கு மதிய வேளையில இந்த கலவை சாதத்துடன் மசாலா முட்டையும் வழங்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் துவக்கப்பட்ட இந்த திட்டம் அனைத்து மாநிலங்களிலும் பல்வேறு மாநிலங்களில் பின்பற்றி வருகிறது. 60-40 என்ற பங்களிப்புடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதுல இந்த சத்துணவு அமைப்பாளர் இருப்பாங்க. அவங்களுக்கு 7,700 ரூபாய் முதல் ஒரு 24,800 ரூபாய் வரை சம்பளம் என்பது வழங்கப்பட்டு வருகிறது. சமையலருக்கு ஒரு 4,100 முதல் 12,500 ரூபாய் வரையும், சமையல் உதவியாளர் என்பது 3,000 முதல் 9,000 வரை இந்த சம்பளம் என்பது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த சத்துணவு திட்டத்துல சீரிய முறையில செயல்படுத்த தற்போது காலியா இருக்கக்கூடிய மொத்த பணியிடங்களையும் அவசரம் கருதி நிரப்ப தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது. அதன் காரணமாகத்தான் 8,997 சமையல் உதவியாளர் பணியிடங்கள் மட்டும் நிரப்பப்படுகிறது. இதற்கு ஒரு 3,000 ரூபாய் தொகுப்பூதியம் என்ற அடிப்படையில் தான் நிரப்பப்படுகிறது. இதன் காரணமாக இந்த 8,997 சமையல் உதவியாளர் காலி பணியிடங்கள் மட்டும் ஒரு 3,000 தொகுப்பூதியத்துல நிரப்ப அனுமதி தமிழக அரசால் வழங்கப்பட்டிருக்கிறது. தொகுப்பூதியத்துல நியமனம் செய்யப்படக்கூடிய பணியாளர்களுக்கு ஒரு 12 மாதங்கள் திருப்திகரமான பணியை முடிக்கும் பொருட்டு தகுதியான பணியாளர்களுக்கு சிறப்பு காலமுறை ஊதியம் என்பது வழங்கப்படும். இதன் காரணமாகத்தான் இந்த 3,000 முதல் ஒரு 9,000 வரைக்கும் அவர்களுக்கு அந்த சம்பளம் கிடைக்கும். இதற்கான கல்வி தகுதி என்பது 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தோல்வி என்று நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்த காலி பணியிடங்கள் நிரப்பப்படுகிறது. இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதும் உத்தரவாக இருக்கிறது. தமிழக அரசு 8,997 காலி பணியிடங்களை சமையல் உதவியாளர் என்ற அடிப்படையில் அந்த பணியிடங்கள் நிரப்ப உள்ளது. இதற்கு 3,000 ரூபாய் சம்பளம் தொகுப்பூதியம் என்ற அடிப்படையில் ஒரு 9,000 வரைக்கும் சம்பளம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தமிழக அரசினுடைய உத்தரவாக இருக்கிறது. நன்றி பாஸ்கர், விரிவான விவரங்களுக்கு. டிசம்பர் 20 AM ஜெயின் கல்லூரியில் போத்தீஸ் மற்றும் மின்மினி ஆப் நடத்தும் போத்தீஸ் சேலை தின கொண்டாட்டம்.